ஃப்ரீ டைம்லேயே ஒரு நல்ல இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 200 to 300 ஆவரேஜ் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மைண்ட் கிளியரன்ஸ் பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சாதாரணமாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட அவருக்குள்ளார அந்த எதிர்மறையான எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஜென் துறவியை மீட் பண்ணுறதுக்காக அவர் போயிருந்தார். இந்த ஜென் துறவிக்கிட்ட, ஐயா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என் மனசுக்குள்ளார எப்போவுமே எதிர்மறையான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி அதை கட்டுப்படுத்த பார்க்குறேன், ஆனாலுமே இந்த எதிர்மறையான எண்ணங்கள் அதிகப்படியாக வருது. இதனால் தினம் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய வேலைகளை கூட சரியாக செய்ய முடியல, எல்லாமே அதிகப்படியாக பாதிக்குது. நீங்கள் தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அந்த ஜென் துறவிக்கிட்ட கேட்குறாரு. இப்போ உடனே ஜென் துறவி, அப்படியாப்பா, அது ஒன்றும் இல்லை, நீ ஒன்று பண்ணு, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரும் ஒரு துறவி தான், நீ அவர் கூட போயிட்டு ஒரு சில நாட்கள் தங்கியிரு, அவர் கூடயே இருந்து அவர் என்னென்ன செயல்கள்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இரு. கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நீ பல விஷயங்கள் கற்றுக்கலாம். அதில் முக்கியமானதாக உன்னுடைய கேள்விக்கான பதிலுமே உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறவி அவருடைய நண்பர்கிட்ட அனுப்பி விடுறாரு. இப்போ இந்த மனிதருமே அந்த ஜென் துறவி சொன்ன இன்னொரு ஜென் துறவி கிட்ட போகிறாரு. போயிட்டு, ஐயா, இந்த மாதிரி உங்களை நண்பர் வந்து அனுப்பி விட்டாரு, உங்கள் கூட ஒரு சில நாட்கள் நான் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாரு. அவருமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு வீடு, ஒரு குடிசை வீடு தான். அங்கே இருக்கிற பாத்திர பண்டங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக வச்சுருக்காரு. இந்த மனிதருமே தினமுமே அவர் கூடயே இருக்கார். அவர் எங்கே போனாலையும் அவர் கூடயே போகிறாரு. அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா, அந்த துறவியோட வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்குது. அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிறது அப்படின்னே இவருக்கு தெரியலை. ஏன்னா அவர் செய்கிற செயல்கள் எதுவுமே புதுசாக இவருக்கு தெரியலை. எல்லாமே ரொம்ப எளிமையான செயல்களாக தான் இருக்குது. இதிலேருந்து எதுவுமே நான் கற்றுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இப்படியே ஒரு சில நாட்கள் போகுது. ஆனால் இந்த துறவி செய்கிறதுலையே ஒரு வினோதமான ஒரு செயல் மட்டும் இவர் எப்போவுமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது என்னென்னா, அந்த துறவி எப்போவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி காய வச்சிருவார். மறுபடியும் காலையில் இருந்து அவர் காய வச்சார் பார்த்தீங்களா, அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் கழுவுவார். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. ஏன்னா நைட்டே வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவிட்டார், அந்த பாத்திரங்கள்லாம் சுத்தமாயிடுச்சு. ஆனால் மறுபடியும் காலையில் எழுந்து அந்த சுத்தமான பாத்திரங்களை மறுபடியும் கழுவுறாரு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். பல முறை யோசிச்சதுக்கப்புறமா பேசாமல் அவர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்டே போய் கேட்குறாரு. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். அது என்னென்னா, நீங்கள் இரவு நேரத்தில் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி வைக்கிறீங்க, எல்லா பாத்திரங்களும் சுத்தமாகிடுது, ஆனால் மறுபடியும் காலையில் எழுந்து அந்த பாத்திரங்களை சுத்தம் பண்ணுறீங்களே, என்ன காரணம்? ஆல்ரெடி அது சுத்தமாக தானே இருக்குது, அது எதுக்கு மறுபடியும் க்ளீன் பண்ணுறீங்க? ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் அந்த துறவிக்கிட்ட கேட்குறாரு. இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த துறவி சொல்கிறாரு, இந்த கேள்வி தான்ப்பா, நீ ஒரு கேள்வி கேட்ட பார்த்தியா, அந்த கேள்விக்கான பதில். அது என்னென்னா, என்னதான் பாத்திரங்கள் வந்து சுத்தமாக இருந்தாலும் நைட்டு நான் ஒரு முறை கழுவி வைக்கிறேன், ஆனால் மறுபடியும் அந்த இரவு ஃபுல்லாக ஏதாவது ஒரு சில டஸ்ட்டு வந்து இந்த பாத்திரங்கள் மேலே படும். அதை தான் வந்து காலையில் எழுந்து நான் மறுபடியும் ஒரு முறை க்ளீன் பண்ணுறேன். இப்போ இதை வந்து உன்னுடைய மனசோட நீ ஒப்பிட்டு பாரு. நீ சொன்ன பார்த்தியா, எனக்கு வந்து அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் தான். நீ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி
ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக உட்காந்து மெடிடேட் பண்ணு. அந்த தியானத்தினால உன்னுடைய அந்த எதிர்மறையான எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பாரு. ஒரே நாள் இது சாத்தியமாகாது. ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக நீ தூங்குறதுக்கு முன்னாடி செய்கிற அந்த தியானம் உன்னுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும். நைட்டு நீ நிம்மதியாக தூங்கலாம். உனக்கு வர கனவுகள் கூட குறைஞ்சிரும். இதனால் காலையில் நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்து மறுபடியும் காலையில் ஒரு முறை மெடிடேட் பண்ணு. அந்த பாத்திரங்களை நீ எக்ஸாம்பிளாக எடுத்துக்க. நைட்டு நீ உன்னுடைய மைண்டில் இருக்கிற எல்லா தாட்ஸுமே க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கு. மறுபடியும் காலையில் இருந்து இன்னொரு முறை மெடிடேஷன் பண்ணுறதுனால உன்னுடைய மைண்டு வந்து மறுபடியும் கிளியர் ஆகிடும். இதை நீ ஃபாலோ பண்ணு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக இது பழகிட்டினா கண்டிப்பாக உன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உன்னுடைய வாழ்க்கையுமே ரொம்ப நிம்மதியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட கேள்விக்கு ரொம்ப எளிமையான முறையில் அவர் பதில் சொல்லிட்டார். இதை கேட்ட உடனே அந்த மனிதருக்கு ஒரு தெளிவு பிறந்துருச்சு. அன்னையிலிருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ணுறாரு. மறுபடியும் காலையில் எழுந்த உடனே மெடிடேட் பண்ணுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பல பேர் இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட மனசுலையுமே பல ஆயிரக்கணக்கான எண்ணங்களாக உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சப்ரஸ் பண்ண முடியாதுங்க. அதுக்கு பதிலாக அந்த பாத்திரங்களை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும். மறுபடியும் காலையில் இருந்து இன்னொரு முறை மெடிடேஷன் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்த உடனே உங்களை அறியாமலே நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதனால் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக செயல்பட முடியும். இதை மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப அமைதியாக நிம்மதியாக போய்கிட்டு இருக்கும்.